ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. கரையில் இறக்கிவிட்ட பிறகு எங்கே செல்வாய், என்ன செய்வாய் என்று பூங்குழலியிடம் வந்தியத்தேவன் கேட்டான். சமுத்திரகுமாரி, நேற்று முன்னிரவில் உன்னை சந்தேகித்தது நடந்து கொண்டதை நினைத்தால் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதற்காக என்னை மன்னித்து விடு. ஆகட்டும் ஆகட்டும், நீயும் அதை மறந்துவிடு. நடக்க வேண்டியதை பற்றி யோசி. இலங்கையில் உன்னை நான் இறக்கிவிட்ட பிறகு என்ன செய்வாய்? இளவரசர் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாய்? இந்த கடலை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்த கடவுள் அதற்கும் உதவி செய்வார். கடவுளிடம் உனக்கு மிக்க நம்பிக்கை போலிருக்கிறது. நம்மை போன்ற அற்ப மனிதர்களின் காரியங்களில் கடவுள் சிரத்தை கொள்கிறார் என்று நினைக்கிறாயா? அவ்வளவு தூரம் நான் தத்துவ விசாரணை செய்வதில்லை. ஏதாவது கஷ்டமோ அபாயமோ நேர்ந்தால் கடவுளை பிரார்த்திப்பேன். கடவுளும் சமயத்தில் உதவி செய்வார். இந்த கடலில் எனக்கு படகு தள்ளுவதற்காக கடவுள் உன்னை அனுப்பி வைத்தார் அல்லவா? அவ்வளவு கர்வம் உனக்கு வேண்டாம். நான் உனக்காக படகு தள்ள வரவில்லை. என்னை உனக்கு உதவி செய்யும்படி கடவுள் கனவிலே சொல்லி அனுப்பவும் இல்லை. பின் எதற்காக நேற்று என்னை தப்புவித்தாய்? எதற்காக இப்போது படகு தள்ளி கொண்டு வருகிறாய்? அதை பற்றி நீ கேட்க வேண்டாம். அது என் சொந்த விஷயம். வந்தியத்தேவன் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தான். அவனுடைய கர்வங்கொண்ட உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது. தன்னுடைய வீர சௌந்தரிய வடிவழகைக் கண்டு தன் பேரில் இந்த பெண் மோகங்கொண்டு விட்டாளோ என்று நினைத்தான். உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். இவளுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அந்த மாதிரி எண்ண இடம் தரவில்லை. வேறு ஏதோ மர்மமான காரணம் இருக்கிறது. இவளுடைய வாயை பிடுங்கி அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நினைத்தால் கொஞ்சம் எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது. அது என்ன? உனக்கு கூடவா கவலையாயிருக்கிறது? இலங்கையில் காடும் மலையும் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். இலங்கையில் பாதிக்கு மேலே காடும் மலையும் தான். காட்டு மிருகங்கள் அங்கே அதிகம் என்று சொல்லுகிறார்கள். காட்டு யானைகள் மந்தை மந்தையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும். சில சமயம் காடுகளுக்கு வெளியிலும் யானை கூட்டம் வந்துவிடும். இலங்கையில் உள்ளவர்கள் காட்டுமிராண்டி மக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது முழு பொய். அப்படியானால் சரி, நீ சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட காட்டு பிரதேசத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒன்றும் கஷ்டமில்லை என்று சற்று முன் சொன்னாயே. ஆமாம், சொன்னேன். சூரியன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும் என்று முதலில் நினைத்தேன். இப்போது ஏன் வேறு விதமாக நினைக்கிறாய்? சூரியனை மேகங்கள் மறைத்திருக்கலாம், அல்லது கடலுக்கடியில் சென்றிருக்கலாம். இந்த சூரியனை எந்த மேகமும் கடலும் மறைத்துவிட முடியாது. பொன்னியின் செல்வரை மறைக்க முயலும் மேகமும் ஒளிபெறும், கடலும் ஜொலிக்கும். இளவரசரை பற்றி பேசும்போது இவளுடைய உற்சாகம் எப்படி பொங்குகிறது! சோழ நாட்டு பிரஜைகள் பலரையும் போல இந்த பெண்ணும் அவரை தெய்வமாக கருதுகிறாள். அருள்மொழிவர்மரிடம் அப்படிப்பட்ட வசீகர சக்தி என்ன இருக்கும்? இந்த வகையில் மனதில் எண்ணிக்கொண்டு, அப்படியானால் இலங்கையில் இளவரசரை கண்டுபிடிப்பது கஷ்டமில்லை என்றா சொல்லுகிறாய் என்றான். சோழ சைன்யம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்துக் கொண்டு போனால் இளவரசர் இருக்கும் இடம் தானே தெரிகிறது. அது எப்படி? இலங்கையில் பாதியளவு சோழ சைன்யம் பரவியிருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே. ஆமாம், மாத்தோட்டத்திலிருந்து புலஸ்திய நகரம் வரையில் சோழர் படை பரவி இருக்கிறது என்றுதான் நானும் கேள்விப்பட்டேன். பின்னே அவ்வளவு பெரிய பிரதேசத்தில் இளவரசர் எங்கே இருக்கிறாரோ காட்டு வழிகளில் தேடிச் சென்று அவரை கண்டுபிடிக்க அதிக நாள் ஆகலாம். இந்த ஓலையை உடனே அவரிடம் நான் சேர்ப்பித்தாக வேண்டும். நீதான் ஓலையை பார்த்து விட்டாயே, எவ்வளவு அவசரம் என்று உனக்கு தெரிந்திருக்குமே. சமுத்திரகுமாரி இதற்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் மௌனமாயிருந்தாள். இளவரசர் இருக்குமிடம் நிச்சயமாக தெரிந்தால் வீண் அலைச்சல் அலையாமல் அவர் இருக்குமிடத்துக்கு நேரே போய்விடலாம் என்றான் வந்தியத்தேவன். அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்றாள் பூங்குழலி. இருக்கும் என்று நம்பித்தான் உன்னை கேட்டேன்.
காலையில் நாகத்தீவில் உன்னை இறக்கி விடுவதாகச் சொன்னேன் அல்லவா? ஆமாம். நாகத்தீவுக்கு பக்கத்தில் பூதத்தீவு என்று ஒன்று இருக்கிறது. தீவின் பெயரே கேட்க பயங்கரமாயிருக்கிறதே. பயப்படாதே. ஆதியில் அந்த தீவின் பெயர் போதத்தீவு. புத்த பகவான் ஆகாச மார்க்கமாக இலங்கைக்கு வந்தபோது முதலில் அந்த தீவிலேதான் வந்து இறங்கினாராம். அங்கிருந்த அரச மரத்தடியில் வீற்றிருந்து புத்த தர்மத்தை போதித்தாராம். அதனால் போதத்தீவு என்று பெயர் வந்தது. பின்னால் அது பூதத்தீவு என்று ஆகிவிட்டதாக்கம். ஆமாம், பூதத்தீவு என்ற பெயரைக் கேட்டே உன்னைப் போல் பலர் பயங்கரமடைந்தார்கள். பிறகு அந்த தீவுக்கு சாதாரணமாக யாரும் போவதில்லை. பூதத்துக்கு பயப்படாதவர்கள்தான் போவார்கள். அதாவது உன்னை போன்ற தைரியசாலிகள். கொள்ளிவாய் பிசாசுக்கு பயப்படாதவள் அல்லவா நீ? சரி, பூதத்தீவை பற்றி என்ன சொல்ல வந்தாய்? பூதத்தீவின் கரையில் ஒரு நாழிகை நேரம் நீ தாமசித்தால் பொன்னியின் செல்வர் இப்போது இலங்கையில் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்துச் சொல்வேன். பூதத்தீவில் யாரை விசாரிப்பாய்? பூதத்தீவில் ஒரு பூதம் இருக்கிறது, அதை விசாரிப்பேன். அந்த பூதத்தை எனக்கு காட்டுவாய் அல்லவா? அதுதான் முடியாது. நீ என்னை தொடர்ந்து தீவுக்குள் வரக்கூடாது. கரையில் படகை பார்த்து கொண்டு காத்திருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் நான் போய் விசாரித்து கொண்டு வந்து சொல்வேன். சரி, அப்படியே ஆகட்டும் என்றான் வல்லவரையன். காற்று சுகமாக அடித்தது. பாய்மரத்தின் உதவியினால் படகு விற்றென்று கடலை கிழித்து கொண்டு சென்றது. கடலின் ஓங்கார நாதம் கேட்டுக்கொண்டே இருந்தது. வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு லேசாக நழுவிச் சென்றான். மறுபடியும் வந்தியத்தேவன் கண் விழித்தபோது அவன் எதிரேயும் சுற்றிலும் தோன்றிய காட்சி அவனை பிரமிக்கச் செய்தது. கிழக்கே வானமுகட்டில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான். அங்கே கடல் உருக்கிவிட்ட தங்கக் கடலாகி தகதகவென்று திகழ்ந்தது. உதயகுமாரி தங்கப் பட்டாடை புனைந்து கொண்டு ஜொலித்தாள். அவனுக்கு எதிரே படகு போய்க் கொண்டிருந்த திசையில் ஒரு மரகதத் தீவு நீலக் கடலாடை போர்த்து கொண்டு விளங்கியது. வலப்புறத்தில் அதே மாதிரி இன்னொரு பச்சை வர்ண பூமி பிரதேசம் காணப்பட்டது. அது 4 புறமும் கடல் சூழ்ந்த தீவா அல்லது நீண்டு பறந்து வியாபித்துள்ள பூமி பிரதேசமா என்று நன்றாக தெரியவில்லை. 2 மரகத பிரதேசங்களுக்கு ஊடே பார்த்தால் தூரத்தில் அத்தகைய இன்னும் பல தீவுகள் பச்சை நிறத்தின் பல்வேறு வகை கலவைகளுக்கு உதாரணமாக தோன்றிக் கொண்டிருந்தன. படகிலிருந்தபடியே 4 புறமும் சுற்றி பார்த்தால் வானவில்லின் 7 வித வர்ணங்களும் அதன் 7000 வகை கலவை நிறங்களும் தெரிந்தன. மொத்தத்தில் அந்த காட்சி கண்ணுக்கெதிரே காணும் உண்மை காட்சியாகவே தோன்றவில்லை. ஓவியக் கலையில் தேர்ந்த அமர கலைஞன் ஒருவன், இதோ சொர்க்கலோகம் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறேன் என்று சபதம் பூண்டு தீட்டிய வர்ணச் சித்திர அற்புதம் போல தோன்றியது. இந்த காட்சியைக் கண்டு மெய்மறந்து நினைவிழந்திருந்த வந்தியத்தேவனுடைய செவியில், இது சொர்க்கமல்ல, இது இலங்கை என்ற வார்த்தைகள் விழுந்து அவனை விழிப்படையச் செய்தன. ஆம், இது சொர்க்கமோ என்று நான் சந்தேகித்தது உண்மைதான் என்றான் வந்தியத்தேவன். இது சொர்க்க பூமி அல்ல, ஆனால் சொர்க்கம் போன்ற பூமி. இந்த சொர்க்கத்தை நரகமாக்குவதற்கு மனித உருக்கொண்ட அசுரர்கள் வெகுகாலமாக பிரயத்தனப்பட்டு வருகிறார்கள் என்றாள் பூங்குழலி. யாரை அசுரர்கள் என்று சொல்லுகிறாய் என்றான். உன்னைப் போல யுத்தமே தொழிலாக கொண்டவர்களைத்தான். பொன்னியின் செல்வர் கூடவா? அவரை பற்றி என்னை எதற்காக கேட்கிறாய்? இளவரசரை பற்றி விசாரித்துச் சொல்வதாக கூறினாயே. அவர் இருக்கக்கூடிய இடத்தை விசாரித்துச் சொல்வதாக கூறினேன். அவர் மனிதரா அசுரரா தேவரா என்று கண்டுபிடித்து கூறுவதாகச் சொல்லவில்லையே. படகு தீவுகளை நெருங்கிக் கொண்டிருந்தது. கடல் நடுவே கேட்கும் ஓங்கார துனிக்கு பதிலாக கடல் அலைகள் கரையிலே மோதும்போது உண்டாகும் சலசலப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது. என்ன சொல்லுகிறாய்? எதிரே தெரிகிறதே, அதுதான் பூதத்தீவு. வலப்புறத்தில் உள்ளது நாகத்தீவு. எங்கே போகட்டும்? நாகத்தீவிலேயே உன்னை கொண்டு போய் இறக்கி விட்டு விடட்டுமா? விசாரித்து கொண்டு போகிறாயா? இல்லை, பூதத்தீவுக்கே போகலாம். கொஞ்ச நேரம் தாமதமானாலும் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு போவதுதான் நல்லது. அப்படியானால் சரி, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்கட்டும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உணர்வு வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பூங்குழலியை பற்றி தவறா எண்ணிக்கிட்டத்துக்கு வருத்தம் தெரிவிச்சான் வந்தியத்தேவன். அதுக்கு அந்த பெண் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும்.
பொழுது விடிஞ்சா பிரிஞ்சிட போறோம். தன்னை கடலிலிருந்து படகுல ஏத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எப்படித்தான் தன்னந்தனியா செய்தாளோ. மனசு நெருடவே சற்று பொறுத்து கேட்டான், என்னை இறக்கி விட்ட பிறகு நீ என்ன செய்வ? சுளீர்னு பதில் வந்தது. என்னை பத்தி உனக்கு என்ன கவலை? அது மட்டுமா, எந்த பிரதி உதவியும் கேட்க போறதில்ல, நீ நன்றி இல்லாதவன். இப்படி கடுமையா பேசிட்டா. மறுபடியும் மன்னிப்பு கேட்டபோது, நீ அதை மறந்துடு, நடக்க வேண்டியது யோசின்னு சொன்னதும் கொஞ்சம் அமைதி அடைஞ்சான் அவன். அதனால பணிவாகவே பேசினான். ஆனா அவளுடைய பேச்சில கிண்டல் அதிகமா இருந்ததையும் கேட்டோம். தத்துவ விசாரணை. தத் அது, துவம் நீ, தத்துவம். நீ அந்த பொருளாக இருக்கிறாய். இது சாமவேத மகா வாக்கியம். தத்துவம் அசி, அசி இருக்கிறாய். வந்தியத்தேவன் அமைதி காக்கிறான். அவளோ ஆணவத்தோட பேசிக்கிட்டு வர. தன் உத்திய மாத்துறான். எதிர்பார்த்த குறிப்பும் கிடைக்குது. இந்த வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்து மேல ஏறாம இருக்கணும்னா அருள்மொழிவர்மரை பத்தின பேச்சத்தான் தொடரணும். நல்லது. மாதோட்டம், புலஸ்திய நகரம், இந்த பகுதிகளை பத்தி பார்ப்போம். மகாத்வஷ்டாபுரம், மகாத்வட்டாபுரம், மாதோட்டம் ஆயிடுச்சு. துவஷ்டா விஸ்வகர்மன்கிற தேவதச்சன். மாதோட்டம் இலங்கை தீவில் இருக்கிற தேவாரத்தலம். திருக்கேதீஸ்வரம்ங்கிற இத்தலம் பாலாவி ஆற்றங்கரையில் இருக்குது. சம்பந்தர் ஒரு பதிகம், சுந்தரர் ஒரு பதிகம் பாடியிருக்காங்க. மாதோட்டம் இலங்கையின் வடமேற்கே தலைமன்னாருக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவு. புலஸ்திய நகரம் இலங்கையின் தென்கிழக்கே இருக்குது. புலஸ்தியர் ஒரு ரிஷியின் பேர். மாதோட்டத்துக்கு தென்கிழக்கே ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொலன்னருவாங்கிற புலஸ்திய நகரம். ஒரு கட்டுரை துணுக்கு. இலங்கையின் தலைநகர். கல்கியாரின் முதல் இலங்கை பயணம் 1938ஆம் ஆண்டு. ஹா, அந்த பசுமையைத்தான் என்னவென்று சொல்வது. இலங்கைக்கு மரகதத்தீவு என்று பெயர் கொடுத்தது மிகவும் பொருத்தமானது என்பதில் சந்தேகமே இல்லை. பார்த்த இடமெல்லாம் ஒரே பசுமைதான். இது ஆசிரியர் விமானத்திலிருந்து பார்த்த காட்சியின் ஒரு பகுதி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.